2 நாளைக்கு முன்னால் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சென்னையில். அப்போ ஒரு சர்வர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு என்ன தெரியும் போல என்கிட்ட வந்து அரசியல் பேசினார். அவர் திருச்சி நம்ம சிவசங்கர் இருக்கார் இல்லையா, போக்குவரத்து துறை அமைச்சர், அரியலூர் அந்த ஏரியாவில் வந்திருப்பார் போல இருக்கு. சார் ஆரம்பிச்சிட்டாங்க சார்னாரு. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு அவர் சொல்கிறாரு. அவங்க ஊரில் 2 நாளாக ஒரு 7-8 லாரி லோடு மிக்சர் கிரைண்டர் வந்து இறங்கிடுச்சான். ஒவ்வொரு வீட்லேயும் புது மிக்சர் கிரைண்டர் பாத்திரங்க கொடுக்குறாங்களாம். அது அநேகமாக ஒரு 10 ரூபாய் கிட்டத்தட்ட ஒர்த்துள்ள பாத்திரங்க கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் சகஜம்தானப்பா. அரசியல் வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இதெல்லாம் செய்வாங்க தானே. இல்லை சார், இந்த வாட்டி அமைச்சர் சொல்லிட்டாராம். என்ன சொல்லிட்டாரான்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுன்னு பார்க்காதீங்க, ஒரு வீட்டில் எத்தனை லேடிஸ் இருக்காங்களோ அத்தனையும் கொடுத்துருங்க. நான் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓட்டை போட சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்போ புரியுதா? பெண்கள் ஓட்டு, பெண்கள் எங்கள் கண்கள்னு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். பெண்களை கவருவது. ஒரு வீட்டில் ஒரு மிக்சி வெறு கிரைண்டர் போதும். இல்லைப்பா, 2 பெண்கள் இருந்தால் 2 கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கிறாங்க, செலவு பண்ணி ஆகணும். அடுத்து வந்தால் தானே அடுத்து சில லட்சங்கள் அடிக்க முடியும், கோடிகள். அப்போது இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது இவ்வளோ தாராளமாக? நம்ம ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்கிறதுக்கு 6 மாதம் யோசிக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா இஎம்ஐயில் போய் ஒரு நடுத்தர குடும்பம். ஆமாம் ஆமாம். ஆனால் இவங்களுக்கு வந்து 1க்கு 2 கொடுக்குறான்றான். இது இல்லாமல் தேர்தல் நேரம் போது அது வேற, அது வந்து ஸ்பாட் ஃபைன் மாதிரி ஸ்பாட் பேமெண்ட் கொடுப்பாங்க.